அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? பொறுமையா தான் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசர உலகம் தான், அவசரத்தில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எந்த சூழ்நிலை செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எந்த காரியம் செய்தாலும் சரி, ஒரு வேலை செய்த காரியமா இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்த வேண்டிய காரியமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, பொறுமையா என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பொறுமை நமக்கு நல்ல காரியத்துல கூட நம்ம என்ன செய்வோம்? பொறுமையா செய்வோம். ஆனா சில கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா, ஒரு கெட்டது நமக்கு நடக்குன்னா, நமக்கு அந்த நேரத்துல பொறுமையே இருக்காது. அந்த நேரத்துல என்ன செய்யறோம்? அவசரப்படுவோம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் ரொம்ப அவசரப்படுவோம். அப்படிதான் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவசரமே படக்கூடாது. ஏனென்றால் இயேசுவுக்கு வராத பிரச்சனை நமக்கு வரப்போகுது. இயேசுவை சிலுவையில் அடிக்கிற அளவுக்கு கூட இருந்தவர்கள் கூட அடிக்க முன் வந்தார்கள். அவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள், அவரிடத்துல நன்மையை பெற்ற ஜனங்கள் அவருக்கு விரோதமா நினைச்சாங்க, பிரச்சனை பண்றாங்க. அவர் என்ன அப்படியே நினைச்சார்? பொறுமையா தான் இருந்தார். அதான் ஏனென்றால் பொறுமைதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த பொறுமை கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டா நமக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி வேதத்துல நிறைய காரியம், ஒரு சில காரியம் வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். 32ஆம் அதிகாரம், அதுல 8வது வசனத்தை, அதாவது 7வது வசனத்தை வாசிங்கள். நல்லா கவனிக்கணும். 32:7 யாத்திராகமம் 32:7 வாசிங்க. எடுத்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அது 1வது வசனம் சொல்லுது, மோசே மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதாவது மோசே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மலைக்கு கூப்பிட்டார். யார? மோசேயை கூப்பிட்டார். மோசே மலைக்கு போயிருக்கிறார். மலைக்கு போன இடத்துல அவர் திரும்பி வர டைம் ஆயிடுச்சு, நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள்ல 40 நாள் ஆயிடுச்சு. அந்த டைம் நாட்கள் கடந்து போனதுனால இவங்க காத்திருக்க முடிய, பொறுமையா இருக்க அவங்களால முடியல. பொறுமையா இருக்க முடியாம அந்த மோசைக்கு காத்திருக்கிறத முடியாம நினைச்சாங்கன்னா, அவசரப்பட்டு ஆரோனை கூப்பிட்டு நினைச்சாங்கன்னா, ஆரோனை மோசே இருக்கானா செத்து போயிட்டானா எங்களுக்கு தெரியல. நம்ம பாசையில பேசினா அப்படிதான் பேச முடியும். அவன் இருக்கானா செத்து போனானா எங்களுக்கு தெரியல. அதனால எங்களுக்கு என்ன வேணும்? ஒரு தெய்வம் வேணும். என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். ஏனென்றால் ஒரு தெய்வம் நமக்கு முன்னாடி இருந்தா தான் நம்ம செய்யற காரியம் நமக்கு தெரியும் சொல்லி ஒரு தெய்வம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் கேட்கிறாங்க? ஆரோனிடத்துல போய் கேட்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? பொறுமை இல்ல. போயிருக்கிற மோசே திரும்பி வருவார், வராம போக மாட்டார். அவர் செத்துலாம் போகல. திரும்பி எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் அந்த மோசைக்காக காத்திருப்பேன்னு சொல்லி காத்திருக்கிறத விட்டுட்டு வேறு தெய்வத்தை நினைச்சார்கள், உண்டு பண்ணினார்கள். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனம் 32:7 சொல்லுகிறது, அவர்கள் நான் விதித்த, அதாவது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து எகிப்து தேசத்தை நீ நடத்தி கொண்டிருந்த ஜனங்கள் தங்களுக்கு கேடு வரவைத்தார்கள். அல்லேலூயா. ஒரு பைபிள் பொதுமொழி போட்டு என்ன சொல்லுன்னா, தங்களுக்கு அவங்களே கேடை வரவைத்தார்கள். அல்லேலூயா. பொறுமை ஒன்று நமக்கு இல்லைன்னா, நாம் அவசரப்பட்டு எந்த காரியம் செய்தாலும் நம்மை நாம என்ன செய்யறோம்? கேடு வரவைத்துக் கொள்ளுகிறோம். நமக்கு கேடு யாரு கொண்டாரா? நமக்கு கேடு வந்து யாரால வருது? நம்மளாலதான் வருது. கேடுதான் என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது நமக்கு வருகிற துன்பங்கள், நமக்கு வருகிற இழப்பு, நமக்கு வருகிற இழப்புக்கும் நமக்கு வருகிற துன்பத்துக்கும் ஒரு பெயர் என்னது? கேடு.
அல்லேலூயா. இன்னைக்கு நாம் துன்பப்படுகிறோம், நாம் கஷ்டப்படுகிறோம். ஐயோ என் நிலைமைய பாரு, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேனே, இந்த அளவுக்கு நான் வேதனைப்படுறேனே, இந்த அளவுக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேனே அப்படின்னு சொல்லி புலம்புறேன் தெரியுமா? இதுக்கு காரணம் என்ன? கேடுதான். நாம செஞ்ச கேடு. நாம என்ன செஞ்சோம்? பொறுமை இல்ல நமக்கு. ஒரு பிரச்சனை வந்தா பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்ட எந்த காரியமும் ஆகாது. அவசரப்பட நமக்கு இழப்பு தான் வருமே தவிர நமக்கு என்ன வராது? நன்மை வராது. அல்லேலூயா. கிறிஸ்தவரா இருக்கிற நாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை கஷ்டப்படுத்துகிற தேவனே கிடையாது. தெரியுமா? நல்லா தெரியுங்களா? ஆனா நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? நமக்கு பொறுமை இல்லை. சில சந்தர்ப்ப நேரத்துல, சில சூழ்நிலையில பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம், செய்து விடுகிறோம், நம்மளுக்கே தெரியல. அப்படி பொறுமையா இல்லாமல் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்யறதுனால்தான் அதன் நிமித்தம் வருவதுதான் இது நமக்கு வருகிற துன்பம். அதான் கேடு. இந்த கேடு அவங்களே இஸ்ரவேல் ஜனங்கள் தானாகவே கொண்டு. அதே போலதான் இன்னைக்கு நாமும் அவசரப்படுறதுனால்தான் நாம் கேடுக்கு, நம்ம துன்பத்துக்குள்ள போகிறோம். நமக்கு எதிர்பாராத இழப்புகள் நம்முடைய குடும்பத்துல வருதா? அதுக்கு காரணம் என்ன? நம்மிடத்துல பொறுமை இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல நாம் அவசரப்படுறோம். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் ஏதோ ஒரு விஷயத்துல அவசரப்பட்டேன்பா, நான் மன்னிச்சுக்கோங்க, இந்த துன்பத்தை எடுத்து போடுங்க, இந்த இழப்பை என்ன செய்யுங்க, சரி பண்ணுங்க அப்படி கேட்டு பாருங்க. அந்த இழப்பு ஆண்டவருக்கு சரி பண்ணுவா. நாம அது இல்லாம நம்ம என்ன துன்பம் வந்தோடனே, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தோடனே யாரையோ ஒருத்தர் திட்டுறோமா இல்லையா? ஒன்னாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம். ஒரு குடும்பத்துல ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா ஒன்னாலதான் எனக்கு கஷ்டம். பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, இல்ல பிள்ளைங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, அம்மாவை ஒன்னாலதான் எனக்கு கஷ்டம். ஒரு கணவன் மனைவி இருந்தா மனைவி ஒன்னாலதான் எனக்கு கஷ்டம் சொல்றமா இல்லையா? கஷ்டம் ஒண்ணா மத்தவங்களால இல்ல, நம்ம கூட இருக்காங்க, நமக்குள்ள என்னாலதான் எனக்கு கஷ்டம். இதை நாம புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய கஷ்டத்துக்கோ நம்முடைய நஷ்டத்துக்கோ நம்முடைய இழப்புக்கோ மத்தவங்க காரணமே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு அது புரியாம தான் மற்றவங்க மேல பழி சுமத்துறோம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. நாம ஏதோ ஒரு விஷயத்துல அவசரப்பட்டதுனால், ஏதோ ஒரு காரியத்துல அவசரப்பட்டு செய்ததுனாலதான் நமக்கு அந்த இழப்பு வந்திருக்கு, அந்த துன்பம் நமக்கு வந்திருக்கு, அந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி அதை உணர்ந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த காரியத்துல ஏதோ ஒரு காரியத்துல என்ன தெரியாம நான் அவசரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு பொறுமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க. அந்த இழப்புக்கு தகுந்த கர்த்தர் அந்த இழப்பை மாற்றுவார், அந்த துன்பத்தை மாற்றுவார், அந்த கஷ்டத்தை நீக்குவார். நம்ம அது இல்லாம மற்றவங்க மேல பழி போடுறோம். ஈஸியா மற்றவங்களை குறை சொல்லியிருந்தோம், அவங்களாலதான் பிரச்சனை. நிறைய இடத்துல வேலை பார்க்கிற ஓனர் வேலைக்காரங்க மேல பழி போட்டுவாங்க. ஒருவேளை அவங்க தப்பே பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்பே பண்ணாலும் வேலைக்காரர் அப்படிலாம் பழி போடக்கூட. யாரு? நாம ஏதோ ஒரு விஷயத்தை தவறு பண்ணி இருக்கிறோம், நம்முடைய தவறை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்யாம இருக்க ஏதோ ஒரு சூழ்நிலை. அதான் வேதவசனம், நம்மை நாமே நிதானித்து நியாயம் தீர்க்க கடவுள். கொரிந்தியர் புஸ்தகத்துல நம்ம மாசம் மாசம் திருவிருந்து கொடுக்குமா அறிக்கை எடுக்கிறோம். நம்மை நாம என்ன செய்யணுமா? நிதானித்து அறிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள என்ன தப்பு இருக்கு, நாம எந்த காரியத்துல சரியில்லாம இருக்கிறோம், நாம் எந்த காரியத்துல தவறி இருக்கிறோம், இதைத்தான் நம்மை நாமே நிதானிக்கிறது. இன்னைக்கு அது இல்லாம கூட இருக்கிறவர்களையும் மற்றவர்களையும் என்ன செய்யணும், நாம குற்றம் சொல்றோம். அப்படிதான் பண்ணக்கூடாது. நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். அதான் வேதம் சொல்லு, நீங்கள் குற்றவாளியா தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்காதீர்கள். முதலாவது உன் கண்ணுல இருக்கிற உதரத்தை பாரு, உன் கண்ணுல இருக்கிறத பாரு, அதுக்கப்புறம் அடுத்தவங்க கண்ணுல இருக்கிறத பாரு. நம்ம கண்ணுல இருக்கிறத நம்ம பார்க்காம மற்றவங்க கண்ணுல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் கஷ்டப்படுகிறோம், நாம் துன்பப்படுகிறோம், நாம் இழப்பு நமக்கு வருது. இழப்பு வராம இருக்கா? ஏதாவது ஒரு காரியத்தை இழந்து போறோம். காரணம் என்ன? நம்ம இடத்துல பொறுமை இல்லை. பொறுமையா இருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை பேசுறோமா, பேசும் பொழுது பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்க. நம்ம எந்த காரியம் செய்தாலும் சரி, அதுல பொறுமை தான் நமக்கு முக்கியம்.
பொறுமை இல்லாம நாம் அவசரப்படும் பொழுது அந்த அவசரத்தின் நிமித்தம் நமக்கு கேடுதான் வருமே தவிர வேற ஒண்ணும் வராது. நமக்கு கேடுதான் வருமே தவிர பொறுமை இல்லை என்றால் ஒரு கேடு வரதான். பொறுமையா இருங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியம் செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் சரி, அந்த நேரத்துல நாம் ரொம்ப பொறுமையாய் ஒருத்தர் நம்ம இடத்துல பேசினா கூட, நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கறதா இருந்தாலும் சரி, நாம் எல்லா விஷயத்தையும் எப்படி இருக்கணும்? பொறுமையை என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பொறுமை நம்ம இடத்துல இல்லைன்னா நமக்கு கேடுதான் என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. பொறுமையா இருங்க. இயேசுவுக்கு அவசரப்பட தெரியாம ஆண்டவரால முடியாது, ஒண்ணுமே கிடையாது. அவரை பார்த்து பரியாசம் பண்ணுறார். என்ன சொல்றான்னா, ஆண்டவரானா கீழே இறங்கி வா, என்னையும் ரட்சியும், நீர் ரட்சிக்கப்படும், நீ இறங்கி வான்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு பொறுமை, அவசரப்பட்டு இறங்கி இருக்கலாம். அப்படி அவசரப்பட்டு அவர் இறங்கி இருந்தா நீங்களும் நான் இன்னைக்கு நான் என்ன ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? முடியாது. அவர் அவசரப்படல, அவர் பொறுமையா இருந்தார். அதே போலதான் நாம் எந்த காரியம் செய்தாலும் சரி, அதனால நாம் எந்த காரியம் செய்தாலும் ரொம்ப பொறுமையா எல்லாவற்றிலும் நிதானித்து என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றிலும் என்ன செய்வானா? நிதானித்து இருக்க கடவன் சொல்லு. ஆவிக்குரியனா யாரு? நிதானமா இருப்பான். அவசரமே அவனுக்கு வராது. நம்ம சொல்றோம், நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு பெருமையா பேசுறோம். பேசுறதுனால நம்ம ஆவிக்குரியம் கிடையாது. நம்ம ஆவிக்குரியனா நம்முடைய நடத்தையில அப்படி பொறுமையா இருக்க வேண்டும். அவன் தான் பொறுமையா இருக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். அப்படி பொறுமையா இல்லைன்னா நமக்குள்ள ஆவிக்குரியவன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம இன்னும் மாமிசத்துக்குரியவர்கள் தான் இருக்கிறோம். மாமிசத்துக்கு பொறுமை இல்லாதவங்க மாமிசத்துக்குரிய அதை விட்டுட்டு நம்ம என்ன அதை உணராம நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுருக்கிறோம், வார வாரம் சர்ச்சைக்கு போறோம், நல்லா பாடுறோம், அப்படிங்கிறதுல நம்ம ஆவிக்குரியவன அர்த்தமே கிடையாது. நமக்குள்ள என்னைக்கு பொறுமை வருதோ, என்றைக்கு நாம் நிதானமா இருக்கிறோமோ, அப்பந்தான் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், இவன் ஒரு ஆவிக்குரியவன், இவள் ஆவிக்குரியவள் என்று. அப்பந்தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட வேண்டியதான், நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன். நகையை கழட்டிட்டா ஆவிக்குரிய கிடையாது. இன்னைக்கு நம்மளாம் அப்படிலாம் நினைக்கிறோம். நகையை கழட்டிட்டா நம்ம ஆவிக்குரியவர்கள். பெந்தேகோஸ்தே சபைக்கு போயாச்சுன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள். வெள்ளை சேலை கட்டிட்டா ஆவிக்குரியவர்கள். ஒயிட் பேண்ட் ஒயிட் சட்டை போட்டா இப்படி நினைக்கிறேன். இது தப்பு. உண்மையான ஒரு ஆவிக்குரியனா அவன் பொறுமையா இருப்பான். எல்லா விஷயத்திலையும் தலைக்கு மேல வெள்ளமே வந்தாலும் அந்த இடத்துல அவனுக்கு பொறுமை தான் பார்க்க முடியுமே தவிர அவசரத்தை பார்க்க முடியாது. அவசரமா படக்கூடாது. எந்த சூழ்நிலை சரி, நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரதான் செய்யும். நாம் ஏனென்றால் அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவசரமா உள்ள உலகத்துல இருக்கிறோம். நமக்கு வருகிற பிரச்சனையும் நிறைய தான் வரத்தான் செய்யும். நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய உபத்திரங்கள் வரத்தான் செய்யுது. அதற்கு மத்தியில அப்படி இருக்கணும், பொறுமையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுமைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம், எவ்வளவோ இழப்பு நம்முடைய வாழ்க்கையில வருது. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரால முடியும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர், அவர் பொறுமை உள்ளவர். எப்படி உள்ளவர்? அவருடைய பேர் என்னது? பொறுமை உள்ளவர். பொறுமையை உள்ளவராக இருக்கிறதுனால இன்னும் சொல்ல பொறுமையின் சிகரம். அப்படிப்பட்டவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்கன்னு சொன்னா அவர் பொறுமையை தருவார். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வருதா, ஒரு குழப்பம் வருதா, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இப்படி ஒரு குழப்பம் வந்துட்டு, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இந்த குழப்பத்திலிருந்து எனக்கு பொறுமை கொடுங்க. நான் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. நான் பொறுமையா இருந்த இந்த காரியத்தை நான் டீல் பண்ணணும். எனக்கு என்ன செய்ய? பொறுமையை கொடுங்க. கேட்டா ஆண்டவர் பொறுமை தர போறாரு. பொறுமை இல்லாம நான் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை பேசுறோம், இல்ல சண்டை போடுறோம். அப்படித்தானே பண்றோம் இல்லையா? இல்ல சண்டையே போடாம, அவசரப்பட்டு சண்டையே போடாம அப்படி நிதானமா இருக்கிறோமா? பொறுமையா இருக்க வேண்டும். பொறுமையை தான் கர்த்தர் விரும்புகிறார். பொறுமையா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இழப்பு வராது. உங்க குடும்பத்துல நான் அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், என் வாழ்க்கையில அதை இழந்துட்டேன்னு கஷ்டப்படுறோம். அந்த இழப்பு உங்களுக்கு வராம இருக்குன்னா நீங்க பொறுமையா இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த இழப்பு வராது. கஷ்டப்படுறோம், எனக்கு ஏன் இந்த கண்ணீர், சர்ச்சைக்கு போறேன்னு, காணிக்கை கொடுக்கறேன்னு, நல்லா பாட்டு பாடுறேன்னு, ஏன் ஆண்டவர் என் கண்ணீரை துடைக்க மாட்டேங்கன்னு கேட்கிறோம். கேட்கறது தப்பு இல்லை, கேளுங்க. ஆனா பொறுமையா இருக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வருகிற கஷ்டம் உங்களை விட்டு நீங்கும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுது, இஸ்ரவேலுக்கோ அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார்.
யாருக்கு? நமக்கு. நமக்கு நன்மை செய்யும்படிதான் அவர் சுற்றி திரிகிறாராம். அவர் நன்மை செய்யும்படி நம்ம கிட்ட வர்றார். ஆனா அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. தீமையை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏன்? பொறுமை இல்லை, அவசரம். அதனால அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. எந்த காரியம் செய்தாலும் சரி பொறுமையா செஞ்சு பாருங்க. ஒரு பிசினஸ் பண்றா இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி பொறுமையா செஞ்சு பாருங்க. அது நிமித்தமா நமக்கு நிறைய ஆதாயம் தான் வரும், நிறைய லாபம் வரும். ஆனா அவசரப்பட்டோம்னா ஏதோ ஒரு நேரத்துல வேணா, அந்த நேரத்துல நமக்கு ஒரு வேளை நிறைய வரலாம். ஆனா அதுக்கப்புறம் நாட்கள் கடக்க கடக்க அந்த அவசரமானது நமக்கு வேலையை காட்டும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் அதுக்கு உதாரணம், நல்ல உதாரணம் ஆபிரகாம் தான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தான் பிள்ளையை தருவேன்னு சொல்லி, உன் மனைவி வந்து சொல்றா நீ என்ன செய்ய, இன்னொரு ஆகாரம் சேர்த்துக்கோன்னு சொல்றான். இவன் என்ன செஞ்சான்? இருமா, பொறுமையா இரு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அவசரப்படாத, இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் காலங்கள் வரட்டும், ஆண்டவர் நமக்கு எப்போ தருமோ அப்போ தருவார், அவசரப்படாதன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவன் சொல்லல. மனைவி பேச்ச உடனே கேட்டு மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானா. செவி கொடுத்தா என்ன நடந்துச்சு? பிள்ளை பிறந்துச்சு, உண்மைதான். உடனே அவனுக்கு நன்மை கிடைச்சது, உண்மைதான். ஆனா அந்த நன்மை கிடைச்ச அந்த நன்மை அவனால அனுபவிக்க முடிஞ்சதா? ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தன ஆகாரையும் அவனுடைய பிள்ளை என்ன செய்ய ஓரமா தள்ளிடு. அவங்க வெளியே போகட்டும், உன் வீட்டுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஆண்டவர் சொல்ல, அவளை யாரு சேர்த்தாங்களோ சேர்த்த அந்த சாரால என்ன செஞ்சா அவளை துரத்து. பாருங்க எவ்வளவு கஷ்டம். சேர்க்கும் போது நன்மையா இருந்துச்சு, பிள்ளை பிறக்கும் போது நன்மையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அந்த யார் சேர்த்தாங்களோ அவங்களே துரத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. தன்னை சேர்த்து கொண்டவர்கள், தன்னிடத்தில் அன்பா இருந்தவர்கள், தன்னை சேர்த்து கொண்டவர்கள் இன்னைக்கு நம்மளே தள்ளுறாங்க. அப்ப எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த ஆகார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். காரணம் என்ன? அவசரம். இவள் செஞ்ச இந்த சாரால் செய்த அவசரம். சாரால் பேச்சை கேட்டு ஆபிரகாமும் அவசரப்பட்டான். அவசரப்பட்டான பாதிக்கப்பட்டது யாரு? ஆகார். ஆகாரம் அவனுடைய பிள்ளையும். அதனால பாதிப்பு என்பது உடனே வந்து எப்படியா அந்த பொறுமை இல்லை என்றால் அவசரப்பட்டு நாம் எந்த காரியம் என்றைக்கா ஒரு நாள் அதுக்கு கண்டிப்பா பதில் வந்துடும் நமக்கு. அந்த அவசரப்பட்டு செஞ்சது நிமித்தமாய் நமக்கு ஏதாவது ஒரு விளைவு கண்டிப்பா வரத்தான் செய்யும். அதனால பொறுமையா இருங்க. எந்த காரியம் வந்தாலும் சரி, எந்த நமக்கு தலைக்கு மேல பிரச்சனையே வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் நில்லுங்க. ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடுங்கப்பா, நான் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறக்கூடாது, நான் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது, எனக்கு பொறுமையை கொடுங்கன்னு சொல்லி பேசி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் பொறுமையை தருவார். அல்லேலூயா. இந்த பொறுமை எங்க தெரியுமா இருக்கு? நம்முடைய இருதயத்துல தான் இருக்கு. ஏனென்றால் ஆவியின் கனி 9, அந்த 9ல பொறுமையும் இருக்கு. அந்த ஆவியின் கனி எங்க இருக்கு? நம்முடைய இருதயத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அல்லேலூயா. அதனால பொறுமையை கேளுங்க. அப்படி இவர்கள் பொறுமையா இல்லாதனால நிறைய இழப்புகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நிறைய கஷ்டங்கள், நிறைய கஷ்டப்பட்டாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாம சில நேரத்துல கஷ்டம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? பொறுமை இல்லை. அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்படும் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். அடுத்த 8ஆம் வசனம், அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அதாவது பொறுமை இல்லைன்னா முதலாவது நமக்கு என்ன வரும்? கேடு வரும். என்ன வரும்? கேடு வரும். ரெண்டாவது நமக்கு பொறுமை இல்லை, அவசரப்பட்டு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ரெண்டாவது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வழியில நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அந்த வழியை விட்டு விலகிடுவோம். அல்லேலூயா. எதை விட்டு விலகுவோம்? வழியை விட்டு. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வழி வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை உயர்த்தும்படி, நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றும்படி நமக்காக ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அந்த வழியை விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? விலகிடுவோம். பொறுமை இல்லைன்னா ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற வழியை விட்டு போயிடுவோம். நல்ல பொறுமையா இருங்க. நம்ம வழி நமக்குன்னு ஆண்டவர் வழி வச்சிருக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது தீமையான வழியையும் ஜீவனுக்குள்ள வழியையும் தீமைக்கு உள்ள வழியும் 2 வழியை வைப்பாராம். எத்தனை வழி? அதாவது நன்மையான வழி, தீமையான வழி. இந்த 2 வழியில நீ எந்த வழினாலும் எடுத்துக்கோ, உன் இஷ்டம். தீமையான வழி எடுத்துக்கிட்டாலும் உன் இஷ்டம், நன்மையான வழி எடுத்துக்கிட்டாலும் உன் இஷ்டம். தீமையான வழி எடுத்தா தீமையா தான், உனக்கு தீமை தான் நடக்கும். நன்மையான வழி எடுத்தா நன்மை தான் நடக்கும். அப்படின்னு சொல்லி 2 வழி நம்ம கையில கொடுத்துட்டார். நம்முடைய விருப்பம், நம்ம எந்த வழி எடுத்திருக்கிறோம். அப்படி நம்ம எந்த வழி எடுத்தாலும் சரி, ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற வழி நன்மையான வழி.
ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வழி ஜீவனுக்கு போகிற வழி. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வழி பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிற வழி. இந்த வழியை விட்டு நாம் விலகி போவதுக்கு காரணம் என்ன? பொறுமை. பொறுமை இல்லாதனா இந்த வழியில போக முடியாது, நன்மையான வழியில போக முடியாது. ஆண்டவர் நமக்காக நன்மையான வழிதான் வச்சிருக்கிறார். அதான் வேதவசனம், நானே வழி. இயேசு தான் நமக்கு யாரு? வழி. இயேசு என்பவர் நன்மையானவர். அவர் நன்மையை மட்டும்தான் கொடுப்பார், தீமைய கொடுக்கவே மாட்டார். இன்னும் ஒரு பக்கம் சொல்ல போனா அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். தீமையை பார்க்காத, தீமையவே பார்க்க மாட்டார்னா எப்படி நமக்கு தீமை வரும்? இன்னைக்கு தீமையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? யாராவது சொல்லுங்க பார்ப்போம், நான் எனக்கு தீமையே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்முடைய ஆண்டவர் பேர் தீமையே பார்க்காத சுத்த கண்ணன். என்ன பேரு? தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரே தீமை. அந்த சுத்த கண்ணனை தான் நினைச்சிடும், ஆராதிக்கிறோம், அந்த சுத்த கண்ணனை தான் பின்பற்றுறோம், அந்த சுத்த கண்ணனுடைய வழியை தான் பின்பற்ற நினைக்கிறோம். ஆனா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரே தீமை தான். அல்லேலூயா. காரணம் பொறுமை இல்லை. வழியை விட்டு விலகிட்டோம், நமக்கு தெரியாமலே அந்த வழியை விட்டு, நன்மையான வழியை விட்டு விலகிட்டோம், நமக்கே தெரியல. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்கணும். பேசும் பொழுது, நடக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, முக்கியம் அதுதான். பார்க்கும் பொழுது, இன்னைக்கு பாவம்னா எங்க இருந்து வருதுன்னா முதலாவது கண்ணுல இருந்தா வருதான். எங்க இருந்து வருது? கண்ணு. அதான் வேதவசனம் சொல்லுது, உன் சரீரத்துக்கு விளக்கா என்ன இருக்கு? கண்ணு இருக்கான். சரீரத்துக்கு மொத்த விளக்கு என்னது? கண்ணு தான். இந்த கண்ணு சரியில்லைன்னா போச்சு, எல்லாம் போச்சு. அல்லேலூயா. கண்ணு ரொம்ப முக்கியம். கண்ணு மூலம் தான் எல்லா பாவமும் வரும். அதனாலதான் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ பார்க்கிற விஷயத்த சரியா பாரு, நீ பார்க்கிறது நல்லதாவே பாரு, கெட்டது எதையும் பார்க்காத அப்படின்னு சொல்றது காரணம் அதுதான். இன்னைக்கு டிவி பார்க்காத, சீரியல் பார்க்காத, இன்னைக்கு உபதேசம், அந்த உபதேசம் ஏன் காரணம்னா நான் பார்க்கறது வந்து தீமையை பார்க்கிறோமா, அது மூலமா நமக்கு என்ன வருது? பாவம் வருது. அதனாலதான் என்ன செய்யாது, நீ அதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அது மூலமா நமக்கு என்ன வருது? நம்ம பார்க்கறதுனால் நமக்குள்ள பாவம் வரும். பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வரும்? ஆசை வரும். வருமா வராதா? வெளில போறோம், போகும் பொழுது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுமே, பார்த்தோன்னு ஐயோ அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? அப்போ பார்வையில தான் என்ன செய்யுது? பாவம் வருது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் சரீரத்துக்கு விளக்கு என்னது? கண். அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசுற பேச்சு, நடக்கிற நடை, பார்க்கிற பார்வை எல்லாம் எப்படி இருக்கணும்? அதுல வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அது பேச்சுல, இன்னும் சொல்ல போனா நம்ம வாய் திறந்து பேசுறோமே, அந்த வார்த்தையில ரொம்ப பொறுமை இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு கோவப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருதோம், அதனால அது பெரிய விளைவை கொண்டு வருது. எவ்வளவு மனசு கஷ்டப்படும் தெரியுமா? அதாவது நம்ம கொலைகாரன்னா ஒருத்தரை போய் இப்போ சாம்சன் இருக்கான், அவனை போய் நான் கத்தியை எடுத்து குத்திட்டேன், அவன் செத்து போயிட்டான். அப்ப நான் யாரு? கொலைகாரன். இதான் பேரு. நாம அப்படி கொலை செய்யறோமா? இல்ல. ஆனா வேதவசனம் சொல்லுது, ஒரு சிலருடைய மனசு பாதிக்கிற அளவுக்கு யார் பேசுறாங்களோ அவங்க கொலைகாரன் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பேச்சு எப்படி இருக்கு? பொறுமையா இருக்கா? பேச்சுல பொறுமை இருந்தா யார் மனசும் பாதிக்கப்படாது. அவங்க தப்பே பண்ணிட்டு வந்தாலும் நம்ம பொறுமையா பேசி பார்த்தா அந்த தப்புல இருந்து அவங்க கொண்டு வரலாம். ஆனா பொறுமையா பேசலன்னா கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. அதாவது மோசே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கான். சிவந்த சமத்துல இருந்து வெளில வந்தாச்சு. வந்துட்டு அதாவது தண்ணி இல்லை, ஒரு மலைக்குள்ள போறாங்க, தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த மலையை போய் அடி. ஒரு கண்மலைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மலையை போய் என்ன செய்ய அடின்னு சொல்றாரு. அடிச்சா தண்ணி வந்துச்சு. இன்னொரு இடத்துல போய் தண்ணி இல்லை, அதே மாதிரி தான் நீ என்ன செய்யணும்? அந்த மலையை போய் பேசு. ஃபர்ஸ்ட் சொன்னாரு அடிக்க சொன்னாரு, ரெண்டாவது சொல்றாரு பேசுன்னு சொல்றாரு. இவன் என்ன செஞ்சா தெரியுமா? நேரா போனா இந்த ஜனங்க படுற பாடு, இந்த ஜனங்க இருக்க பொல்லாத ஜனங்க, அது இந்த கர்த்தரை பின்பற்றணும்னு சொல்றவன் நம்ம மோசமான ஜனங்க. இந்த இஸ்ரவேல் தான் அவ்வளவு மோசமானவங்க. அவன் ஒரு இடத்துல தண்ணியை கொடுத்துட்டான், அடுத்த இடத்துல தண்ணி இல்லை, உடனே அதுக்கு சண்டை போடாம, நீ ஒரு ஊழியக்காரனா,
நீ ஒரு ஊழியக்காரனா? ஒரு தண்ணி கூட எனக்கு தர முடியல உன்னால. நீலாம் எப்படி எங்களை அங்கிருந்து கொண்டு வந்த? எதுக்கு வந்த? ஏன் வந்த? அப்படி மோசையை பயங்கரமா திட்டுறாங்க. இவங்க திட்டுறத பார்த்த உடனே மோசைக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து, நீங்க கம்முன்னு இருங்க, நான் உனக்கு தண்ணி தரேன். என்னது? நீங்க சும்மா இருங்க, நான் உனக்கு தண்ணி தரேன். அந்த வார்த்தையை பாருங்க, பதட்டத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுன்னு சொல்லி, அவசரத்துல பதட்டம்னா அவசரம் தான். அவசரத்துல வார்த்தை வந்துருச்சு, நான் தரேன் நான் தரேன்னு சொல்லி என்ன செஞ்சா தெரியுமா? போய் பேசுன்னு சொன்ன போய் அடிச்சுட்டான். பேசுன்னு சொன்ன அடிச்சுட்டான். ஆண்டவர் பேசதான் சொன்னாரு, ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சுட்டான். அதனுடைய விளைவுகள் என்னன்னா, கானான் தேசத்துக்குள்ள கிட்ட வரைக்கும் போயிட்டான். எங்க? நன்மையான தேசம், செழிப்பான தேசத்துக்கு கிட்ட போயிட்டான். ஆண்டவர் சொன்ன, எப்பா நீ சாக போற, நீ அதை பாரு, ஆனா நீ அனுபவிக்க அந்த நன்மைய நீ அனுபவிக்க முடியாது, நீ செத்து போற. காரணம் என்ன? அவசரம். அவசரப்பட்டு பேசாதீங்க, அவசரப்பட்டு நடந்துக்கிடாதீங்க. அல்லேலூயா. அவசரப்பட்டா நம்ம வழியை விட்டு நாம போயிடுவோம். நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி, நமக்கு ஆண்டவர் நல்ல வழியை வச்சிருக்கிறார், நன்மையான வழியை வச்சிருக்கிறார், ஜீவனுக்கு போகிற வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியை விட்டு நாம் விலகாம இருக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். இல்லைன்னா அந்த நன்மையான வழியில போக முடியாது. நன்மையான வழியை விட்டு விலகிடணும். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு நன்மையான வழிதான் அவசியம். அந்த வழியை விட்டு விளையாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. நான் யாருக்குமே சொல்லி பாருங்க, ஒரு பணம் வச்சுப்போம், பணம் எடுத்துக்கோங்க, ஒரு 500 நோட்டு வச்சுக்கோங்க, அதுல கவர்மெண்ட் முத்திரை இருந்துச்சுன்னா அந்த 500 ரூபாய் செல்லும். அந்த கவர்மெண்ட் முத்திரை இல்லாம இருந்துச்சுன்னா அது என்ன நோட்டு? கள்ள நோட்டு. ஆனா அது நல்ல நோட்டுனா அந்த கவர்மெண்ட் முத்திரை இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் நம்மகிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா, கள்ள நோட்டையும் நம்மகிட்ட கொடுத்தாலும் நாம என்ன சொல்லுவோம்? ரூபான்னு தான் சொல்லுவோம், அது ஒரு துட்டுன்னு தான் சொல்லுவோம். ஆனா செல்லாது, அவ்வளவுதான். அதே போலதான் நாம் கிறிஸ்தவர்கள், அவ்வளவுதான். ஆனா நம்ம செல்றோமா செல்லலையான்னு சொல்லி வழியில போறத விஷயம் இருக்கு. அல்லேலூயா. புரியுதா? நான் சொல்றது நம்ம நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு சொல்லி நம்ம நடக்கிறத விஷயம் இருக்கு. நம்ம ஆண்டவர் கொடுத்த நமக்குன்னு வைத்திருக்கிற இந்த வழியில நாம் போயிட்டோம்னா நாம் நல்ல நோட்டு, இல்லைன்னா கள்ள நோட்டு. பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அதுவும் பணம் தான். நம்மளை பார்த்து இவங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படி சொல்லுவாங்களே தவிர நல்ல கிறிஸ்தவங்க சொல்ல மாட்டாங்க. நல்ல கிறிஸ்தவங்க ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. கிறிஸ்தவங்களை வந்து நம்ம பிரிக்க முடியாது, நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி. இப்ப நானே என்ன செய்ய முடியாது, இப்ப சான்சன் இருக்கிறான், இவன் நல்லவனா கெட்ட நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுடைய இருதயத்தில் எனக்கு தெரியாது. ஆனா ஈஸியா நான் சொல்றேன் சான்சன் கெட்டவன் சொல்லி சொல்றேன். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். அது யாருமே அப்படி சொல்லக்கூடாது. நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு சொல்லி யார் சொல்லணும்? ஆண்டவரை தவிர எந்த மனுஷனும் சொல்லக்கூடாது. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நான் நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு சொல்லி எப்படி தெரியும்னா, நாம் நடக்கிற வழி, நம்முடைய வழியை விட்டு நமக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நன்மையான வழியை விட்டு விலகிட்டோம்னா நாம் கள்ள நோட்டு. ஆண்டவருக்கு முன்னாடி நாம் எப்படி நோட்டு? கள்ள நோட்டா மாறி இருக்கும். அதனால நம்முடைய வழியை விட்டு, ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற வழியை விட்டு நாம் விலகாம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? பொறுமை தேவை. அல்லேலூயா. பொறுமையில அவ்வளவு காரியம் இருக்கு. நம்ம ஈஸியா பொறுமைன்னு பேசியிருந்தோம். அந்த பொறுமை இல்லைன்னா எவ்வளவு விளைவு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் காரணம் பொறுமை இல்லை. பொறுமையா இருக்க கொடுங்க. உண்மையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க? பொறுமையை கொடுங்கப்பா. என்ன கொடுங்க? பொறுமையை. கடைசியா சொல்லி ஒண்ணு முடிச்சிருந்தேன். 9வது வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும். ஆண்டுடைய கோபம் வருதான். பொறுமை இல்லைன்னா என்ன வருது? கோபம் வருது. யாருடைய கோபம்? யாருடைய கோபம் வருது? பொறுமை இல்லைன்னா யாருடைய கோபம் நம்ம மேல வரும்? ஆண்டவருடைய கோபம் வருதான். அவசரப்படும் பொழுது, அவசரப்பட்டு நாம் பேசும் பொழுது, அவசரப்பட்டு நாம் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கடைசியா வருகிறது தேவனுடைய கோபம். தேவனுடைய கோபம் வந்து நம்மளால தாங்க முடியுமா? கொஞ்சம் கவனிங்க, முடிச்சிருந்தேன் இப்போ.
தேவனுடைய கோபம் வந்தா நம்மளால தாங்க முடியுமா? ஒண்ணுமே இல்ல. சாதாரண ஒரு மனுஷனுடைய கோபம் வந்தாலும் நம்மளால, நம்முடைய வீட்டுக்காரரோ மனைவியோ இல்ல பிள்ளைங்களோ பெத்தவங்களோ கோபப்பட்டா அந்த கோபத்தை கூட நம்மளால தாங்க முடியல. ஆனா ஆண்டவரே நம்ம மேல கோபப்பட்டார்னா தாங்க முடியுமா? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் கோபப்படுற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள கூடாது. அப்படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்மேல் கோபப்படுறார்னா அதுக்கு காரணம் என்னது? நம்மிடத்துல பொறுமை இல்ல. பொறுமை இல்லைன்னா இவ்வளவு விளைவு இருக்கு. நம்ம ஈஸியா இன்னைக்கு அவசரப்பட்டு நிறைய காரியத்தை செய்யறோம். யோசித்து பாருங்க, யோசிங்க, சிந்திங்க. எவ்வளவு இழப்பு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைப்படுறோம். ஐயோ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம். காரணம் என்ன? பொறுமை இல்ல. பொறுமை இல்லைன்னா தேவனுடைய கோபமே நம்ம மேல வந்து இறங்குது. ஏன் தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகணும்? தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகாம இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. எல்லாவற்றிலையும் பொறுமையா இருக்க கத்துக்கொள்ளுங்க. உலக பழமொழிங்க, பொறுமை கடலிலும் பெரிது, உலக பழமொழி. ஆனா அதை தெரிஞ்ச நாம் பொறுமையா இருந்து பைபிள்ல எத்தனையோ பேர் எத்தனையோ காரியங்களை சாதிச்சிருக்காங்க. இதெல்லாம் வாசித்த நாம் இன்றைக்கு நம்ம இடத்துல பொறுமையே இருக்க மாட்டேங்க. அவசரப்படுறோம். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. ஆண்டவர் ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் ஒண்ணு வருதுன்னா அது நன்மைக்கு எதுவா தான் இருக்கும். நன்மைக்கு எதுவா தான் இருக்கும். தீமைக்கெல்லாம் ஆண்டவர் அனுபவிக்க மாட்டார். எந்த நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் தேவன் ஒரு நாளும் தீமைக்குள்ள அனுமதிக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தீமைக்குள்ள நம்மள அனுப்பவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்குள்ள நீ சிக்கி தவித்து நீ சின்ன பின்னமா ஆக வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் விடமாட்டார். உங்களை என்னையும் தப்பி வைக்க வல்லவரா இருக்கிறார தவிர உங்களை மாட்டிக்கொள்ள விட மாட்டவே மாட்டார். அல்லேலூயா. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர்கிட்ட செய்ய வேண்டிய, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய பொறுமையை கொடுங்கப்பா. எல்லா காரியத்திலையும் நான் எதை செய்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, நான் பொறுமையாய் நடக்க எனக்கு கிருபை தாங்க. பொறுமையை கேளுங்க. பொறுமையா இருக்கும்போது தேவனுடைய கோபம் நம்ம மேல வரவே வராது. அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாள் தீமையை தரமாட்டார், தீமைக்குள்ள நம்மள அனுப்ப மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் அவருக்கு முன்னாடி பொறுமையாய் வாழ்வோம். நாம் யார் முன்னாடி வாழ்றோம்? தேவனுக்கு முன்னாடி வாழ்றோம். மற்ற மனுஷர்களுக்காக வாழல. அதாவது வானம் அவருடைய சிங்காசனம், பூமி நாம யாருக்கு பாதப்பள்ளியில உட்கார்ந்துருக்கோம்? அவருடைய பாதப்பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி உட்கார்ந்து இருக்கிற நாம் மற்ற மனுஷர்களுக்காக நாம் வாழ வேண்டாம். மற்ற மனுஷர்கள் எப்படி இருந்தா நமக்கு என்ன? ஆனா நாம் எப்படி இருப்போம்? பொறுமையா இருப்போம். அவங்க அவசரப்படுறாங்களே, இவங்க அவசரப்படுறாங்களே, அவங்க அவசரப்பட்டு நல்லா இருக்காங்களே, அவங்க இப்படி பேசுறாங்க நல்லா இருக்காங்களே, அது வேற நம்ம சொல்றோம். ஒருத்தன் அநியாயம் பண்றான், அவ்வளவு அநியாயம் பண்றான், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நான் அநியாயம் செஞ்சா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்ம யார் முன்னாடி, யார் பாதத்துல உட்கார்ந்து இருக்கோம்? ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருக்கோம். அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவனுக்கு அநியாயத்துக்கு ஏற்ற பலன் தான் வரும். அது இன்னைக்கு வரலாம், என்னைக்கா ஒரு நாள் வந்து சேரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தருடைய பாதத்தில் இருக்கிறதுனால நமக்கு வீணான பழிய சுமத்தினாலும் சரி, வீணா நம்மளை வந்து என்ன பண்ணாலும் சரி, நம்ம அந்த நேரத்துல பொறுமையாய் இருக்க கடைபிடிப்போம். அல்லேலூயா. நம்ம பொறுமையா இருக்க அது நமக்கு ஆசீர்வாதம், அது நமக்கு நன்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். தேவனுடைய கோபம் நம்ம மேல, தேவனுடைய அன்பு தான் அதிகரிக்கும். நம்ம பொறுமையா இருந்தோம்னா என்ன அதிகரிக்கும்? தேவனுடைய அன்பு அதிகரிக்கும். அது போதாதா? இந்த உலகத்துல கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் சரி, பெரிய பங்களா வீடு இருந்தாலும் சரி, பெரிய கார் இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. அப்ப நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள அதிகரிக்குமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அந்த தேவனுடைய அன்பு தான் பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய அன்பு தான் பெரிய இருக்கிறதுலே இந்த உலகத்திலே மிக சிறந்த ஆசீர்வாதம் தேவனுடைய அன்பு தான். அந்த அன்பு நமக்கு போதுமே.
தேவன் பார்த்து சொல்லாரு, என் பிள்ளைய பாரு, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு போராட்டம் நடந்திருக்கு, ஆனாலும் அதன் மத்தியிலும் அவசரமே படாம பொறுமையா இருக்கான் பாரு. எவ்வளவு அவர் சந்தோஷப்படுவார் தெரியுமா? சந்தோஷமா இருப்பாரா இல்லையா? நம்மளை குறிச்சு மார்பிளை தட்டி பேசுவார், என் பிள்ளைய பாரு எவ்வளவு எப்படி இருக்கான் பாருன்னு சொல்லி பெருமையாய் பேசுவார். அதுக்கு காரணம் நம்ம பொறுமையா இருந்தா. பொறுமை எல்லாம் அவசரப்பட்டா பிசாசு போய் கேட்பான், அவன் பாரு நீ உத்தமங்க நீதிமான்னு சொல்றீங்க, அவன் பாரு எவ்வளவு அவசரப்பட்டு என்னெல்லாம் பண்றான் பாரு. கேள்வி கேட்பா. ஆண்டவர் தலை குனிஞ்சு நிற்பார். நம்மளை விட்டு கொடுக்க முடியாது, நம்மளை விட்டு கொடுக்க முடியாது. அவனுக்கு பதிலும் சொல்ல முடியல, நம்மளை விட்டு கொடுக்க முடியல. அமைதியா இருப்பார். அமைதியா இருக்குது நல்லா இருக்கா? அவன் என் பையன் பார் எவ்வளவு நிக்கிறான் பார், எனக்காக என்ன சூழ்நிலை தான் எனக்காக பொறுமையா இருக்கிறான் பார் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? அமைதியா போறது எப்படி இருக்கு? பிசாசு போய் கேள்வி கேட்பான். நீங்க ஒரு தப்பு பண்ணா உங்ககிட்ட அவன் வந்து கேள்வி கேட்கான். பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்கும். யோபை பத்தி உங்களுக்கு தெரியும். யோபுடைய வசனம் சொல்லுது, அதாவது அவன் நீதிமானா இருக்கான், உத்தமனா இருக்கான், நீர் வேலி போட்டிருக்கிறதுனாலதான் அவன் நினைச்சான் உத்தமனா இருக்கான்னு பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் பேசுது. உங்களையும் என்னையும் பத்தி யார் பேசுவா? பிசாசு போய் பேசுவான். அப்போ பிசாசு பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? தலை நிமிர்ந்து நின்று பதில் சொல்லணும். குனிஞ்சு பதில் சொல்லாம நிக்க கூடாது. அதுக்கு வழிவகுக்க கூடாது. நாம் அப்படி வழிவகுக்காம மனுஷனா பொறுமையா இருக்கணும். ஆண்டவருக்கு பெருமை, ஆண்டவர் பெருமைப்படுற அளவுக்கு, ஆண்டவர் சந்தோஷப்படுற அளவுக்கு நாம் மனுஷனும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். நம்ம அப்படி பண்றோமா? நம்ம செய்யறதெல்லாம் தப்பு. ஆனா வந்து உட்கார்ந்து அழுகிறது, புலம்புறது. ஆண்டவரா இவரு, அவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, இப்படிலாம் வந்து பேசுறோம். ஆனா அதுக்கு காரணம் என்னது? நாம தான் காரணம். நம்ம கஷ்டத்துக்கு யார் காரணம்? நாம தான். இதை உணருங்க. யார் மேலேயும் பழிப்பட அவங்க காரணம், இவங்க காரணம், கடவுள் காரணம், இந்த பேச்சே இருக்கக்கூடாது. நம்முடைய தவறுக்கு, நம்முடைய கஷ்டத்துக்கு காரணம் யாரு? நாம தான். அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. பொறுமையை கேளுங்க, ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். பொறுமை இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு மனைவி, பிள்ளைகள், கணவன். நம்முடைய குடும்பத்தை இந்த பூமியில நாம் நடத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தை 4 பேர் பார்த்து அவன் பாராட்டணும். நம்மளை உயர்த்தணும். 4 பேர் நம்மளை மதிக்கணும். உண்மையிலே கர்த்தர் நம்மளை மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறார். நம்முடைய பேர் புகழ்